பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வஞ்சல் எழுத ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட ஒரு கவலை குறித்ததான ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை இருதயத்தை ஒடுக்கும், நல்வார்த்தையை அதை மகிழ்ச்சியாக்கும் என்று நீதிமொழிகள் 12:25 கூறப்பட்டுள்ளது. எனவே நம்முடைய இருதயத்தை ஒடுக்குகிற காரியம் கவலை கொண்டு வருகிறது பிரியமானவர்களே. எனவே நம் இருதயத்தை ஒடுக்காமல் இருதயத்தை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டுமெனில் கவலையை நாம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மட்டுமல்ல. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:25 கூறுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் ஜீவனுக்காகவும் நாம் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் கூறுகிறார். அவைகளை எல்லாம் ஆண்டவர் தருகிறார் என்று நாம் அறிவோமாக. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலங்கூடாது இருக்கிறார்கள் என்று லூக்கா 8:14 கூறப்பட்டுள்ளது. எனவே முள்ளுள்ள இடங்களில் நாம் விதைக்கக்கூடாது. கவலை நமக்கு இருக்குமானால் நாம் கனி கொடுக்க முடியாத ஒரு கிரியை செய்வோம் பிரியமானவர்களே. எனவே கவலையில் நாம் படக்கூடாது என்று வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது. மார்த்தாளோ, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று லூக்கா 10:41-42 கூறப்பட்டுள்ளது. நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போமானால் அதுதான் நமக்கு பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நாம் அறிவோமாக. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, அப்பா, நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொன்னீர் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தாவே, சரீரத்துக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னீர் சுவாமி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. தீமையிலிருந்து விலக்கி ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கவலைப்படாதபடிக்கு வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ள மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று சொன்னீர் சுவாமி. அப்பா, அப்படிப்பட்டதான கவலை இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகின்ற காரியங்கள் எங்களுக்கு இடத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்றது போல கவலைப்படாதபடி நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கருவை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.